பாஜக அமமுக இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. 22 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை பாஜக மத்திய தலைமைக்கு அமமுக அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ விருப்ப பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூட்டணி குறித்த விவரங்கள் என்ன? பாரதிய ஜனதா பல்வேறு கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக, திரைமறைவில் அந்த ஆலோசனைகள் இருந்து வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிக்கு வரும். ஏனென்றால் நாங்கள் ஒரு தேசிய கட்சியுடன், ஏன்னால் இது பிரதமருக்கான தேர்தல் என்பதால் தேசிய கட்சியுடன் கூட்டணிக்கு செல்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவுடைய மத்திய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுடன் பேசி வருவதாக ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பாகவே நாம் தெரிவித்தோம். அதே போல தற்போது ஒரு பட்டியலை அந்த தேசிய தலைமை அவரிடமிருந்து கேட்டு பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 22 தொகுதிகளை தாங்கள் போட்டியிடக்கூடிய விருப்பமுள்ள தொகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதிகள் 11 15 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்புகிறது. அதன்படி தேனி, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை, அரக்கோணம், ஆரணி, தென்சென்னை, வடசென்னை, சேலம், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, திருப்பூர், சிதம்பரம், தென்காசி, திண்டுக்கல், பொள்ளாச்சி, நெல்லை ஆகிய இந்த 22 தொகுதிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 22 தொகுதிகளை பாஜக தலைமைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக கொடுத்திருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். வெகு விரைவில் அந்த தொகுதி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நேரடியாக எப்பொழுது நடக்கும் என்ற கேள்விக்கு நாம் எதிர்பார்க்கும் பொழுது 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தமிழகம் வர இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினத்தில் டிடிவி தினகரனும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த போராட்டம் திரும்ப பெறும் பட்சத்தில் அவர் JP நட்டாவை சந்தித்து இந்த தேர்தலுக்கான அடிப்படை அச்சாரத்தை இடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு முன்பாகவே தொகுதிக்கான பங்கீடுகள் எல்லாம் நிறைவடைந்துவிட்டால் எளிதில் தேர்தலுக்கான பரப்புரை மேற்கொள்வதில் எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தொகுதிகள் விருப்பமாக கேட்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்படுவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். அவர்களுடனும் பாஜக மத்திய தலைமை தொகுதி பட்டியலை, போட்டியிடக்கூடிய விருப்பமுள்ள தொகுதி பட்டியலை கேட்டு பெற்றதாக தகவல்கள் உள்ளன. நன்றி சுபாஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.